பெருமாள் ஒரு கிராமத்து விவசாயி. அவன் மிகவும் கஷ்டத்துடன் மற்றும் ஈடுபாட்டுடன் தன்னுடைய நிலத்தில் உழைப்பான். தன்னுடைய நிலத்தில் விளைவதை விற்று வாழ்க்கை நடத்தி வந்தான். ஆனால் பெருமாளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவனுடைய விளைநிலத்தில் பெரிய பெரிய பாறாங்கற்கள் இருந்தன. அதனால் அவன் மிகவும் கவலையுற்றான். கடவுளே, எனக்கு விளைநிலத்தை தந்த நீ அதுல இந்த பாறாங்கற்களை தந்துட்டியே. இந்த கல்லுங்களை நான் எப்படி நகர்த்தி தள்ளுவேன்? ஒரு நாள் பெருமாள் சில வேலையாய் பட்டணம் சென்று கொண்டிருந்தான். வழியில் அவனுக்கு ஒரு கிணறு தென்பட்டது. அதை கண்டதும் பெருமாளுக்கு இப்படி தோன்றியது. அட, கிணறு பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிடலாம், அப்புறமா நடக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் பாவம் பெருமாளுக்கு அந்த கிணற்றில் 2 பூதங்கள் இருப்பது தெரியாது. அந்த கிணற்றில் யாராவது தண்ணீர் சேர்ந்த வந்தால் உடனே அவர்களை பிடித்து அந்த கிணற்றில் இழுத்து கொண்டு போய்விடும். பிறகு அவர்களை அந்த 2 பூதங்களும் சாப்பிட்டுவிடும். இது தெரியாமல் பெருமாள் கிணற்று பக்கமாய் போய் சேர்ந்தான். ஆஹா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு நல்ல விருந்து வந்திருக்கு. ஆமா, நீ சொன்னது சரிதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு வயிறு நிறைய உணவு கிடைக்க போகுது. இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான். சரி வா, இவன் வந்து தண்ணீர் சேர்ந்த கிட்ட வரட்டும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம். வந்த உடனே உள்ள இழுத்துடலாம். இதை அறியாத பெருமாள் அருகாமையில் உட்கார்ந்து கொண்டு சாப்பாடு டப்பாவை திறக்கிறான். அதில் 2 சப்பாத்திகள் இருப்பதை காண்கிறான். ஒன்று சன்னமாகவும் மற்றொன்று தடிமனமாகவும் உள்ளன. அப்போது பெருமாள் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். ஒன்று சாப்பிடலாமா, இல்லை ரெண்டையும் இப்பவே சாப்பிடலாமா? இதை கேட்ட பூதங்கள் குழப்பமடைந்தன. ஐயோ, என்னடா இது? நாம இவனை சாப்பிடலான்னு பார்த்தா இவன் நம்மளை சாப்பிடுவான் போல இருக்க. ஆமாம்பா, பயமா இருக்கு. இப்ப இப்ப நம்ம என்ன பண்றது? பெருமாள் திரும்பவும் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். முதல்ல தடிமானதை சாப்பிடலாமா, இல்லைன்னா சன்னமானதை சாப்பிடலாமா? இதை கேட்ட பூதங்கள் மிகவும் பயந்து நடுங்கிவிட்டன. டேய் டேய், இவனுக்கு நான் குண்டா இருக்கிறது, நீ ஒல்லியா இருக்கிறது கூட தெரிஞ்சிருக்குடா. ஆமா ஆமா, இவன் நம்மள சாப்பிடுவான் போல இருக்கு. இவன் நம்மளை விட பெரிய பூதமா என்ன? ஒண்ணு பண்ணலாம், நம்மளே போய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாமா? பூதங்கள் 2ம் பயந்து போய் கிணற்றின் வெளியே வருகின்றன. இவைகளை கண்ட பெருமாள் பயந்து விடுகிறான். ஆனால் இந்த 2 பூதங்களும் அவன் முன்பு வந்து கைகளை கட்டிக்கொண்டு நிற்கின்றன. ஐயா ஐயா, எங்களை விட்டுருங்க, எங்களை சாப்பிடாதீங்க. நீங்க எந்த வேலையை சொன்னாலும் நாங்க செய்யறோம். ஆமா, இவன் சொன்ன மாதிரி எங்களை விட்டுடு, எங்களை விட்டுடு. பெருமாளுக்கு மெதுவாய் விஷயம் புரிய ஆரம்பித்தது. உடனே அவன் கூறுகிறான். சரி, நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். நீங்க உடனே போய் என்னோட நிலத்துல இருக்கிற எல்லா பாறாங்களையும் எடுத்து போடுங்க. அப்புறமா அங்கிருந்து போயிடுங்க. யாருக்கும் இனி தென்படவே கூடாது. சீக்கிரம்டா, வேலையை முடி, நம்ம ஓடி போயிடலாம். ஆமாண்டா, தப்பிச்சது தம்பிராம் புண்ணியம். வா, ஓடி போயிடலாம். பழைச்சதே பெரிய விஷயம். 2 பூதங்களும் பெருமாளுடைய விளைநிலத்தின் பாறாங்கற்களை நீக்கிவிட்டு அங்கிருந்து ஓடி போய் விடுகின்றன. பிறகு அவைகள் அங்கெங்கும் தென்படவே இல்லை.